ஹலோ மை டியர் டிராமா லவர்ஸ், வெல்கம் பேக் டு எம் டிராமா கிளிம்ஸ். இந்த வீக் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க அந்த கில்லர் பாராடாக்ஸ் அப்படிங்கிற டிராமாவோட பார்ட் 8 தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முந்தின உள்ள பார்ட்ஸ் பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய டிராமா கதை கேட்கணும்னா என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சோ வாங்க கைஸ், நம்ம இன்னைக்கு கதைக்குள்ள போகலாம். நேத்து நம்ம டேங்குக்கு லைட்டா சந்தேகம் வரும். என்னடா இது, இன்னும் ராபினை காணோம், அப்போ ஒருவேளை நம்ம மட்டும் தான் அப்ராட் போறோமா அப்படிங்கிற மாதிரி இப்படி யோசித்துக்கிட்டு இருக்கப்பதான் நம்ம டேங்க் அவன் பேக பாப்பான். அந்த பேக்ல ஒரு லெட்டர் இருக்கும். என்னன்னா நம்ம ராபின் தான் அந்த லெட்டர் எழுதியிருப்பான். அந்த லெட்டர்ல என்ன எழுதியிருக்கும்னா, என்னாலதான் உனக்கு இவ்வளவு பிரச்சனையும், இதெல்லாம் சரி பண்றதுக்காக என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, அதை நான் பாத்துக்கிறேன். பட் நீ இங்க இருந்து தப்பிச்சு அப்ராட்ல போய் செட்டில் ஆகு, இது எல்லாமே உன்னோட நன்மைக்குதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எழுதியிருப்பானா. இதை படிச்சோனையும் நம்ம டேங்க் ஒரு செகண்ட் கூட வெயிட் பண்ண மாட்டான். அப்படியே அங்க இருந்து ஒரு வண்டி எடுத்துட்டு நம்ம ராபினை பாக்கறக்காக கிளம்பிடுவான். இதுவே இன்னொரு பக்கம் டிடெக்டிவ் ஜாங்க தான் காட்டுவாங்க. அவன் இப்ப அவங்க அப்பா இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு தான் வருவானா. அங்க வந்து பார்த்தா பாவம் அவங்க அப்பா இறந்து போய் கிடப்பாரு. என்னன்னா அந்த சான் வந்து அவங்க அப்பாவோட வெண்டிலேட்டரை கழட்டி விட்டு போயிருப்பான். பட் நல்ல வேலையா அவங்க அம்மா ஒண்ணும் பண்ணிருக்க மாட்டான், அவங்க ஜஸ்ட் மயக்கம் மட்டும் தான் விழுந்திருப்பாங்க. இப்ப இதெல்லாம் பார்த்தானையும் நம்ம டிடெக்டிவ் ஜாங்குக்கு செம்ம கடுப்பாகும். ஆனா அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அப்படியே அங்க இருக்க மித்த போலீஸ் கிட்ட இது என்னன்னு சொல்லி நீங்க ஹேண்டில் பண்ணிக்கோங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, நான் கொஞ்ச நேரம் வெளியே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கிளம்புவானா. அப்போ டக்குன்ட்டு இன்னொரு ஒரு டிடெக்டிவ் வந்து, சார் நம்ம பாஸ் என்ன போட்டு டார்ச்சர் பண்றாரு, டிடெக்டிவ் ஜாங் எங்க, டிடெக்டிவ் ஜாங்கன்ட்டு. என்னன்னா நம்ம டிடெக்டிவ் ஜாங் அவரோட கண்ணை இன்னும் ஸ்டேஷனை சப்மிட் பண்ணவே இல்லையா, அதனால பாஸ் போட்டு என்ன உயிரை வாங்குறாரு அப்படிங்கிற மாதிரி இப்ப வந்த போலீஸ் சொல்லிக்கிட்டு இருப்பானா. இதெல்லாம் கேட்டனையும் அங்க இருக்க டிடெக்டிவ் ஏதோ தப்பா இருக்கே அப்படின்ட்டு வேமா நம்ம ஜாங்க போய் பார்க்கலான்ட்டு போவான். அங்க பார்த்தா நம்ம டிடெக்டிவ் ஜாங் வேமா கார் எடுத்துட்டு கிளம்பிடுவான். இவங்க அதிலே முடிவு பண்ணிடுவாங்க, இந்த டிடெக்டிவ் ஜாங் இப்ப சானை தான் மீட் பண்ண போறான் அப்படிங்கிற மாதிரி. இதுல இன்னொரு பக்கம் அந்த காருக்குள்ள பார்த்தா நம்ம ராபினும் இருப்பான். இப்ப உடனே அப்படி டிடெக்டிவ் ஜாங், எனக்கு உன்கிட்ட இருந்து எதுவுமே வேண்டாம், ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் வேணும், அந்த சான் இப்ப கரண்டா எங்க இருக்கான் அப்படிங்கறது மட்டும் எனக்கு சொல்லு அப்படின்ட்டு நம்ம ராபின் அவன் கேட்டுக்கிட்டு இருப்பானா. ஆக்சுவலி நம்ம ராபின் வந்தது இதுக்கு தானே, எப்படியான இந்த டிடெக்டிவ் அந்த சானை பிடிச்சிட மாட்டாரா, நம்ம இந்த பிரச்சனை எல்லாம் தப்பிச்சிடலாம் அப்படிங்கறது மட்டும் தான் வேணுமே. அதனால உடனே அந்த சான் இவனை எங்க வர சொன்னானோ அந்த அட்ரஸ் இப்ப நம்ம டிடெக்டிவ் ஜாங் கிட்ட இவன் சொல்லிடுவான். அடுத்து இப்ப இந்த டிடெக்டிவ் ஜாங்கும் ராபினும் கார்ல தான் போய்கிட்டு இருப்பாங்களா. அப்ப ராபின் ஒன்னு சொல்லுவான், எனக்கு இந்த வட்டம் 100% தெரியும், நீங்க எப்படினாலும் சானை பிடிச்சிருவீங்க. பட் ஆனா நான் உங்ககிட்ட ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் கேட்கலாமா, தயவு செஞ்சு டேங்க மட்டும் இந்த பிரச்சனைல இருக்காம இருக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். ஆனா நம்ம ஜாங் வேற ஏற்கனவே செம்ம கடுப்புல இருக்கானா. உடனே அவன் நம்ம ராபினை பிடிச்சி நல்லா திட்டி விட்டுருவான். நான் உன்கிட்ட அவன் எங்க இருக்கான்னு மட்டும் தான் கேட்டேன், மித்தபடி உன் ஹெல்ப் எனக்கும் வேண்டாம், நானும் உன் ஹெல்ப் பண்ண மாட்டேன், அந்த சாணை முடிக்கிறேன், அதுக்கடுத்து நீயும் அந்த டேங்கும் தான். உங்களுக்கு என்ன மனித உயிர்னா அவ்வளவு இலக்காரமா போச்சா, நீங்க வாட்டுக்கு பொசுக்குன்னு கொலை பண்ணிருவீங்க, கடைசியில நாங்க உங்களுக்கு பாவம் பார்த்து விடணுமா அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருப்பான். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம டேங்க தான் காட்டுவாங்க. அவன் அப்படியே அந்த ஹார்பர்ல இருந்து ஒரு 2 வீலர் எடுத்துட்டு வேகமா ஓட்டிட்டு வருவான். ஏன்னா நம்ம டேங்க் கெஸ் பண்ணிட்டான் ராபின் வந்து இப்ப சானை தான் பார்க்க போயிருக்கான் அப்படின்ட்டு. ஏன்னா சானை பார்க்க போனாவே நம்ம ராபினோட உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்ட்டு இவனுக்கே நல்லா தெரியும். அதனால வேகமா வண்டி ஓட்டிட்டு போய்கிட்டு இருப்பான். ஆனா நம்ம டேங்கோட கெட்ட நேரமா என்னன்னு தெரியல, டக்குனு இந்த வண்டியில பெட்ரோல் வேற எல்லாம் போயிரும். அப்புறம் என்ன வண்டி இல்லைன்னா என்னடா அப்படின்ட்டு வேகமா அங்கிருந்து ஓடுவான். நல்ல வேலையா கொஞ்ச தூரத்திலேயே இவன் கண்ணுக்கு ஒரு வண்டி தெரிஞ்சிடும். அப்புறம் என்ன அந்த வண்டி ஆட்டையை போட்டுட்டு வேகமா இப்போ ராபினை தேடி தான் போய்கிட்டு இருப்பான். இதுவே இன்னொரு பக்கம் ராபினை தான் காட்டுவாங்க. அவன் முடிஞ்ச அளவுக்கு நம்ம டிடெக்டிவ் ஜாங்குக்கு புரிய வைக்க பார்ப்பான். நீங்க நினைக்கிற மாதிரி டேங்க் கிடையாது, சான் வேணா உண்மையிலே சைக்கோ கில்லர் மாதிரி, ஆனா டேங்க் அப்படி இல்ல. நீங்க நம்பலனா இந்த வீடியோ கூட பாருங்களேன், நாங்க கடைசியா ஒரு லாயரை கொன்னோம், அவன் போன்ல இருந்த வீடியோ தான் இது எல்லாமே. பாருங்க எவ்வளவு சின்ன பொண்ணுங்க, இந்த பொண்ணுங்க எல்லாத்தையும் அபியூஸ் பண்ணி அவன் போன்ல வீடியோ எடுத்து எல்லாரோட வாழ்க்கையும் நாசமாக்கிட்டு இருந்திருக்கான். ஆனா இது உங்க சட்டம் கண்டுக்கவே இல்ல, ஏன் யாருக்கும் சொல்ல போனா தெரியவே இல்ல. பட் இந்த டேங்க் தான் கரெக்டா கண்டுபிடிச்சான். அப்புறம் என்ன இந்த நாட்டு மக்களுக்கான ஜஸ்டிஸ் அவனே வாங்கி கொடுத்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. இதெல்லாம் கேட்டனே நம்ம டிடெக்டிவ் ஜாங்குக்கு இன்னும் செம கடுப்பாயிரும். நீங்க எல்லாம் யாருடா மனுஷங்களை கொல்றதுக்கு, உங்களை பொறுத்தவரைக்கும் என்ன நீங்க எல்லாம் பெரிய கடவுள் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா, நல்லா யோசித்து பாரு, அந்த சானுக்கும் அந்த டேங்குக்கும் ஒரு வித்தியாசமும் இல்ல, 2 பேருமே பக்கா கொலகாரங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. உடனே நம்ம ராபின், சரி இவ்வளவு பேசுறீங்களே, இப்ப நீங்க கன் எடுத்துட்டு வேகமா சானை தேடி எதுக்கு போறீங்க, போட்டு தள்ளுறதுக்கு தானே, ஏன்னா அவன் உங்க அப்பாவை கொண்டுட்டான், அதுக்காக நீங்க அவனை கொல்லணும்னு நினைக்கிறீங்க, நீங்க நினைக்கிறது கரெக்டுனா அப்ப நாங்க இந்த நாட்டு மக்களுக்காக நினைக்கிறது கரெக்ட் தானே அப்படிங்கிற மாதிரி இப்ப நம்ம டிடெக்டிவ் ஜாங் இவன் பிரெயின் வாஷ் பண்ண ஆரம்பிப்பான். அடுத்து அப்படியே அந்த பழைய ஃபேக்டரியில தான் காட்டுவாங்க. அங்க இப்ப சான் நம்ம ராபினுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பானா. கொஞ்ச நேரத்திலேயே ராபின் மட்டும் அந்த இடத்துக்கு வருவான். என்னடா இது டிடெக்டிவ் ஜாங்க காணோம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கே இருக்கும். இப்ப உள்ள போன ராபின் அப்படியே, எனக்கு நல்லா தெரியும் உனக்கு ஃபுல் கோவமும் ஏன் மேல தானே, என்ன வேணாலும் பண்ணிக்கோ, டேங்க விட்டுரு அப்படிங்கிற மாதிரி கேட்பானா. அதுக்கு அந்த சான் அப்படி சிரிச்சுக்கிட்டே, ஐயோ நீ வேற, நான் ஃபர்ஸ்ட் போட்டு தள்ளணும்னு நினைக்கிறதே அந்த டேங்க் தான், அவன் என்னவே கொலை பண்ண பார்த்தான், அதனாலதான் உன்கிட்ட பேசி அவனே வர வைக்கலாம்னு நினைச்சேன். பட் ஆனா என்ன இங்க நீ டேங்க கூப்பிட்டு வராம வேற யார் கூட வந்திருக்க மாதிரி தெரியுதே அப்படிங்கிற மாதிரி கரெக்டா கெஸ் பண்ணிடுவான். என்னன்னா நம்ம டிடெக்டிவ் ஜாங் பின்னாடி வழியா வந்திருப்பான் இந்த ஃபேக்டரிக்குள்ள. இப்ப நம்ம டிடெக்டிவ் ஜாங்க பார்த்தனையும் அப்படியே சான் நம்ம ராபினை தான் போட்டு திட்டிக்கிட்டு
பண்ணிக்கிட்டு இருப்பான். டே அவன் உன்னை நல்லா யூஸ் பண்ணிக்கிறான், அவனுக்கு வேணுங்கிறதெல்லாம் ஃபர்ஸ்ட் என்ன எப்படியான்னு பிடிச்சு போட்டு தள்ளி அவங்க அப்பாவுக்கு நான் பண்ண கொடுமைக்கு எல்லாத்துக்கும் அவனுக்கு ஒரு ரிவெஞ்ச் எடுக்கணும். அதுதான் அவனோட டோட்டல் பிளானே. அதுக்காக அவனை நல்லா யூஸ் பண்ணிக்கிறான். இது தெரியாம நீ 5 வருஷத்துக்கு முன்னாடியும் அவன் கிட்ட தான் போய் நின்ன, இப்பயும் அவன் கிட்ட தான் போய் நிக்கிற. நீ வேணா பாரு, அவன் வேலையெல்லாம் முடிச்சோனையும் உன்னையும் போட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பான் அப்படிங்கிற மாதிரி எங்க சாங் பேசுவானா. இதுவே அப்படியே இந்த ஃபேக்டரிக்கு வெளியே பார்த்தா நம்ம டேங்க் கரெக்டா அந்த லொகேஷனுக்கு வந்துருவான். என்னன்னா அவன் தான் ராபின் போன்ல ஒரு லொகேஷன் ட்ராக்கர் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருந்தான்ல, அதை வச்சு கரெக்டா ட்ராக் பண்ணி இப்ப அவனும் இந்த இடத்துக்கு வந்துருவான். அடுத்து இப்ப திரும்பி உள்ளதான் காட்டுவாங்க அந்த சான் அப்படியே நம்ம டிடெக்டிவ் ஜாங்க பார்த்து, ஆக்சுவலி நீ எனக்கு தேங்க்யூ தான் சொல்லணும். உங்க அப்பா உண்மையிலே பாவம், படுத்த படுக்கையா எத்தனை நாள் தான் இப்படியே கிடப்பாரு, அவருக்கும் மோட்சம் கிடைக்கணும்ல, அதனாலதான் நான் எப்படி நீங்க பண்ண வேண்டிய வேலையை நானே பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. இதெல்லாம் கேட்க கேட்க பாவம் நம்ம டிடெக்டிவ் ஜாங்குக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா இறந்து போனது அவங்க அப்பா இல்ல. ஆனாலும் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அப்படியே அவன் கன் எடுத்து சானுக்கு நேரா பாயிண்ட் பண்ணுவானா. உடனே சான் எப்பயும் போல நக்கலா சிரிச்சுக்கிட்டு, போன வட்டமும் இதே மாதிரிதான் கண்ணை பாயிண்ட் பண்ண, பட் ட்ரிகர் அழுத்துற தைரியம் உனக்கு இல்ல, அட்லீஸ்ட் இந்த வட்டமான உனக்கு அந்த கான்பிடென்ட் இருக்கா அப்படிங்கிற மாதிரி வம்பிழுக்கிற மாதிரியே பேசுவான். அப்பன்னு பார்த்து ஏதோ ஒரு சத்தம் கேட்கும். என்னன்னு பார்த்தா இப்ப நம்ம டேங்கும் இவங்க இருக்கிற இடத்துக்கே கரெக்டா வந்துருவானா. நம்ம டேங்க பார்த்தனையும் சானுக்கு அவ்வளவு சந்தோஷம். வாயா வாயா, உனக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், இப்பதான் ஆட்டம் சூடே பிடிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இப்ப டக்குன்னு சான் ஒரு கன் எடுத்து நம்ம டேங்க பார்த்து சுட்டுருவான். நல்ல வேலையா டக்குன்னு நம்ம டேங்க் அங்க இருந்து ஒரு மிஷின் பின்னாடி போய் ஒளிஞ்சுக்குவான். அப்புறம் என்ன, இப்ப 2 பேர்கிட்ட கன் இருக்கு, ஒண்ணு நம்ம டிடெக்டிவ் ஜாங்கு, இன்னொன்னு சானு. எல்லாரும் அப்படி மாறி மாறி சுட்டுக்குவாங்க. நம்ம சான் என்னன்னா டேங்க போட்டு தள்ளுறதுல குறியா இருப்பான், நம்ம டிடெக்டிவ் ஜாங்கு சானை போட்டு தள்ளுறதுல குறியா இருப்பான். அப்ப அப்படியே பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நம்ம டேங்க் சானுக்கு பின்னாடி போய் அவன் அப்படியே லாக் பண்ணிடுவானா. இதை பார்த்தனையும் அப்படியே ராபினும் வந்து அந்த சானை லாக் பண்ணான்னு சொல்லி அவன் கிட்ட இருக்க கன்னை தான் ஃபர்ஸ்ட் போடுங்கன்னு சொல்லி ட்ரை பண்ணுவான். அப்ப டக்குன்ட்டு ஒரு கன் ஃபயர் ஆகிற சத்தம். என்னன்னு பார்த்தா பாவம் இவங்க அந்த கன்னை வச்சு சண்டை போட்டதுல தெரியாதனமா ட்ரிகர் அழுத்தி புல்லட் நம்ம ராபின் வயிற்றிலே போய் இறங்கி இருக்கும். சோ இந்த டைமை யூஸ் பண்ணிக்கிட்டு கரெக்டா நம்ம டிடெக்டிவ் ஜாங்கும் சான் கால்லே சுற்றுவானா. சோ சானும் ஒரு ஓரமா போய் சுருண்டு விழுந்து கிடப்பான். ஆனா பாவம் இதெல்லாம் பார்த்தா நம்ம டேங்கால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. ஏன்னா அவனுக்கு ராபின் கூட ஏதோ ஒரு பாண்ட் இருக்கிற மாதிரி இருந்திருக்கும். இப்ப ராபின் அப்படி இறந்து போயிருவானா. இதெல்லாம் பார்த்தோன்னு டேங்குக்கு செம்ம கடுப்பாயிரும். இதுக்கெல்லாம் காரணம் நீ மட்டும்தான் சான், உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்து அவனை முறைச்சுக்கிட்டே இருப்பான். இது ஒரு பக்கம் இப்படின்னா நம்ம டிடெக்டிவ் ஜாங்கு அடுத்து அப்படி இன்னொரு புல்லட்டை இந்த சான் மேல இறக்கலாம்னு சொல்லி பாப்பானா. அப்ப அந்த சான் சிரிச்சுக்கிட்டே, நான் சாக போறேன் தான், பட் அதுக்கு முன்னாடி உன் மைண்ட்ல இருக்க சில கன்ஃபியூஷன்லாம் நான் தெளிவா கிளியர் பண்ணிடுறேன். நீ என்ன நினைச்ச, உங்க அம்மாவுக்கும் எனக்கும் ஏதோ அஃபேர் இருக்குன்னு நினைச்சியா? என்ன பார்த்தா என்ன அந்த அளவுக்கு மோசமான மாதிரியா தெரியுது? இந்த இடத்துலதான் நீ என்னை பத்தி தப்பா கெஸ் பண்ணிட்ட. உங்க அம்மாக்கு என்னமோ ஒரு அஃபேர் இருந்துச்சு, ஆனா அது நான் கிடையாது. நீ இத்தனை நாள் யாரு உன் குரு மாதிரி பாத்துக்கிட்டு இருந்தியோ அந்த கேப்டன் தான் அப்படிங்கிற மாதிரி இப்ப ஒரு விஷயத்த சொல்லுவான். என்னன்னா நம்ம டிடெக்டிவ் ஜாங் சின்ன பையனா இருக்கிறப்பே அவங்க அம்மாவுக்கு ஒரு பையனோட அஃபேர் இருந்திருக்கும். நம்ம டிடெக்டிவ் ஜாங் என்ன நினைச்சிருந்திருப்பானா, அது வந்து இந்த சானு தன்னோட அம்மா மேல இருந்த இன்ட்ரெஸ்ட்னாலதான் தன்னோட அப்பாவை அவன் கொலை பண்ண ட்ரை பண்ணி அவர் இத்தனை வருஷமா படுக்கையா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி இவன் நினைச்சுக்கிட்டு இருப்பான். ஆனா அதுதான் இல்ல, உண்மையிலே இவங்க அம்மாவுக்கு அஃபேர் இருந்தது அந்த பழைய கேப்டன் கூட. இதெல்லாம் கேட்டோன்னே நம்ம டிடெக்டிவ் ஜாங்குக்கு ஒரு மாதிரி ரொம்ப குழப்பமா இருக்கும். சரி இவன் சொல்றபடி பார்த்தா அப்புறம் எதுக்கு இவன் எங்க அப்பாவை அடிச்சு கொல்ல ட்ரை பண்ணி இத்தனை வருஷமா அவரை படுக்கை ஆக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பானா. அதுக்கான பதிலையும் இந்த சானே சொல்லுவான். இப்ப அப்படியே பல வருஷத்துக்கு முன்னாடி தான் காட்டுவாங்க. இந்த சானுமே நம்ம டிடெக்டிவ் ஜாங்கோட அப்பா கூட தான் போலீஸ் ஸ்டேஷன்ல வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான். ஆனா என்னன்னா டிடெக்டிவ் ஜாங்கோட அப்பா தான் கொஞ்சம் சீனியர் போல. அதனாலயே டிடெக்டிவ் ஜாங்கோட அப்பா இந்த சானை மதிக்கவே மாட்டாரு. அவன் என்ன பண்ணாலும் குத்தம் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. இப்ப ஏதாவது ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்கு போனா கூட நீ எதுக்கு இங்க வந்த, போய் வேற வேலை ஏதாவது இருந்தா போய் பாரு அப்படிங்கிற மாதிரி திட்டிக்கிட்டே இருப்பான். எதுக்குடா இவன் எப்ப பார்த்தாலும் நம்ம சானை திட்டிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு பார்த்தா இந்த சானோட அப்பா மேல ஏதோ ஒரு கொலைகேஸ் பதிவாயிருக்கும் போல. அதனால இவனும் அவங்க அப்பா மாதிரி தான் இருப்பான், இவெல்லாம் அவன நல்லவன் கிடையாது அப்படிங்கிற மாதிரியே எந்த ஒரு இன்வெஸ்டிகேஷன்லயும் இந்த சானை டிடெக்டிவ் ஜாங்கோட அப்பா சேர்த்துக்கவே மாட்டான். இருந்தாலும் இந்த சான் வந்து நம்ம வந்து யார் சொல்றதையும் கேட்க கூடாது, நம்ம ஒரு போலீஸா நம்ம கடமையை கரெக்டா செய்யணும்னு சொல்லி அவனை நல்ல விதமா ட்ரெயின் பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். ஆனா என்ன ட்ரெயின் பண்ணாலும் இந்த டிடெக்டிவ் ஜாங்கோட அப்பா இவனை மதிக்கிற மாதிரியே தெரியாது. இப்ப இது எல்லாத்தையுமே அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க ஒரு மெஸ்ல உட்காந்து நம்ம சான் சோகமா யோசிச்சுக்கிட்டு இருப்பானா. அப்ப அந்த கேன்டீன்ல வேலை பார்க்கிற ஒரு லேடி இருப்பாங்க. அவங்க வந்து இவங்க இத்தனை நாள் பாத்துக்கிட்டு இருந்த அந்த கேன்டீன் பிசினஸை விட்டுட்டு ஃபாரின்ல போய் செட்டில் ஆக போறாங்க போல. அதை பத்தி அங்க இருக்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருப்பாங்களா. அடுத்து இப்போ இந்த கேன்டீன் லேடி இங்க இருந்து சைனாக்கு போறா அப்படிங்கறனால அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட் போட்டு அந்த லேடிக்கு ஏதாவது பிரசன்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் போட்டிருப்பாங்க. இதுக்காக சான் தான் போய் எல்லார்கிட்டயும் கொஞ்சம் கொஞ்சம் காசு வாங்கிட்டு இருப்பானா. அதே மாதிரி டிடெக்டிவ் ஜாங்கோட அப்பா கிட்டயும் போய் வாங்குவான். ஆனா அவனா எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல, போ நானும் தரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் சொல்லிடுவான். அதுக்கடுத்து திரும்பி அவன் சானை கூப்பிட்டு ஒரு பெரிய கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி ஒண்ணு இருக்கும், அதை இப்ப அப்படி சான் கிட்ட கொடுத்து இது அந்த கேன்டீன் லேடி கிட்ட கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். நம்ம சானும் சரி கேன்டீன் லேடி
லேடிக்கு இவர் ஏதோ கிஃப்ட் பண்றாரு போல அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இதை போய் அப்படியே அந்த லேடி கிட்ட கொடுப்பான். அப்புறம் அந்த லேடி சொன்னக்கிட்ட தான் தெரியும் இது வந்து அவளுக்கு கொடுக்குற கிஃப்ட் கிடையாது. அவ சைனாக்கு போறப்ப இந்த பாக்ஸ ஒரு அட்ரஸ்ல டெலிவரி பண்ண சொல்லியிருப்பான். அதுக்குதான் இப்ப அந்த பாக்ஸை இவ கிட்ட கொடுத்து விடுறான் அப்படிங்கிறது நம்ம சானுக்கு அப்ப அந்த லேடி சொல்லிதான் இதெல்லாம் தெரியும். அடுத்து அப்படியே ஒரு 4-5 நாள் ஆயிரும். அதுக்கடுத்து சான் எதர்ச்சியா அவன் வீட்டுல டிவி பார்த்துட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கப்ப அப்போ ஒரு நியூஸ் ஓடும். என்னன்னா இங்க கொரியால இருந்து போன ஒரு லேடி சைனால போய் ட்ரக்ஸ் விற்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டிருக்காங்க. நாங்க அவங்கள ஏர்போர்ட்லயே வச்சு பிடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் போய்கிட்டு இருக்கோம். அந்த நியூஸை ஃபுல்லா பார்த்துக்கிட்டுதான் நம்ம சானுக்கே தெரியும் இப்ப நியூஸ சொல்லிக்கிட்டு இருக்க லேடி வந்து அந்த கேண்டீன் லேடி அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாம நம்ம டிடெக்டிவ் ஜாங்கோட அப்பா ஒரு பாக்ஸ் கொடுத்து விட்டுருப்பாருல அந்த பாக்ஸ்குள்ளதான் ட்ரக்ஸ் இருந்திருக்கு. இதுலயே சான் கரெக்டா கெஸ் பண்ணிடுவான். கண்டிப்பா அந்த லேடிக்கும் ட்ரக்ஸுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இருக்காது. ஏன்னா இந்த பாக்ஸ குடுக்க சொன்னது டிடெக்டிவ் ஜாங்கோட அப்பா தான். அதனால அவன் தான் பாவம் இந்த பொண்ணை வச்சு ஏதோ ஒரு கேம் பிளே பண்ணிருக்கான் அப்படிங்கறது நல்லா தெரிஞ்சுக்குவோம் நம்ம சானு. இப்ப இதெல்லாம் கேட்டனையும் நம்ம பிரசன்ட்ல இருக்க டிடெக்டிவ் ஜாங் அப்படியே லைட்டா யோசித்து பார்ப்பான். ஏன்னா அவன் சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப ஒரு தடவை அவங்க அப்பாவோட டிராவை போய் ஓபன் பண்ண போயிருப்பான். அதுல கூட இவங்க ஃபேமிலி போட்டோ தான் இருக்கும். அதை இவன் பாத்துக்கிட்டு இருந்ததுக்கே இவங்க அப்பா திட்டி இருப்பாரு. இப்ப அதை திரும்பி நம்ம டிடெக்டிவ் ஜாங் நல்லா யோசித்து பார்ப்பானா அந்த போட்டோ பக்கத்திலேயே குட்டி குட்டி கவர்ல ஏதோ இருந்திருக்கும். ஆனா அவன் அன்னைக்கு நோட் பண்ணிருக்க மாட்டான். இப்ப இப்படி சான் சொன்னையும் அதெல்லாம் யோசித்து பார்த்தனையும் அவனுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிரும். ஓ அதனாலதான் நம்ம அப்பா அன்னைக்கு நம்ம ஒரு டேபிள தொட்டதுக்கு நம்மள அந்த திட்டினாரா அப்படிங்கிற மாதிரி இப்ப ஜானு கொஞ்சம் புரிஞ்சுக்குவோம். அதுக்கடுத்து இப்ப நம்ம சானு டிடெக்டிவ் ஜாங்கோட அப்பாவை எதுக்காக அடிச்சான் அப்படிங்கிற ரீசனையும் ஃபுல்லா சொல்லுவான். என்னன்னா இப்ப இந்த நியூஸ் பார்த்தோன்னே சான் போய் டைரக்டா டிடெக்டிவ் ஜாங்கோட அப்பா கிட்ட, சார் இங்க என்ன சார் நடக்குது? அந்த கேண்டீன் லேடி அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. நீங்க தான் அவங்க கிட்ட அந்த பாக்ஸ கொடுத்தீங்க. அதுக்குள்ள என்னமோ ட்ரக்ஸ் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ரொம்ப அப்பாவி சார், அது உங்களுக்கே தெரியும்ல. ஆனா நீங்க கொடுத்த பாக்ஸ்ல எப்படி ட்ரக்ஸ் வந்துச்சு? ஒருவேளை இதெல்லாம் யாரோ உங்களையோ இல்லன்னா அந்த லேடியவோ மாட்டி விடுறதுக்கான பிளானா கூட இருக்கலாம்ல. நீங்க என்னன்னு கொஞ்சம் போய் பாருங்க சார் அப்படிங்கிற மாதிரி சான் ஃபர்ஸ்ட் பொறுமையா தான் சொல்லுவான். ஆனா டிடெக்டிவ் ஜாங்கோட அப்பாவா, டே நீ என்ன குடிச்சிருக்கியா, என்ன என்னமோ உளர்ற, நான் எப்ப அந்த பாக்ஸ் அவகிட்ட கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி மாத்தி பேசுவான். இதுல சான் ஃபுல்லா கன்ஃபார்ம் பண்ணிடுவான். சரி இவன் தான் ஏதோ உண்மையிலே ஃப்ராட் தனம் பண்ணி அந்த பொண்ணை பாவப்ப மாட்ட வச்சுட்டா அப்படிங்கிற மாதிரி கரெக்டா கண்டுபிடிச்சிருவான். அதுக்கடுத்து என்ன இப்படி வாய் வார்த்தையா பேசிக்கிட்டு இருந்தவங்க அடுத்து அப்படியே சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. அப்பயுமே நம்ம சான் வந்து அந்த லேடிக்காக தான் சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருப்பானா. உடனே கடுப்பான நம்ம டிடெக்டிவ் ஜாங்கோட அப்பா, டே நீ என்ன நல்ல மாதிரி இங்க வந்து கத்திக்கிட்டு இருக்க? ஆஃப்டர் ஆல் நீயே ஒரு கொலகாரனோட பையன் தானே. உனக்கு இந்த வேலை கிடைக்கிற காரணமே ஏதோ நான் பாவம் பார்த்து ரெக்கமெண்ட் பண்ணனால மட்டும்தான். சோ உன்னோட பிளேஸ் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்தாப்புல என் காலுக்கு அடியில கிடக்க பாரு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஓவரா பேசுவான். இதெல்லாம் கேட்க கேட்க நம்ம சானுக்கு ரொம்ப வெறியேறிக்கிட்டே தான் இருக்கும். ஆனா இந்த டிடெக்டிவ் ஜாங்கோட அப்பாவும் விடாம கொலகாரனோட பையன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பானா. ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நம்ம சான் அப்படியே ரொம்ப ட்ரிகர் ஆகி அங்க இருந்து ஒரு கட்டை எடுத்து ஒரே போடு டிடெக்டிவ் ஜாங்கோட அப்பாவுக்கு. அவ்வளவுதான், அதே இடத்துலயே அப்படியே ரத்தம் வந்து மயங்கி கீழே விழுந்திருப்பான். சோ இதனாலதான் நம்ம டிடெக்டிவ் ஜாங்கோட அப்பா அப்படியே பேரலைஸ் ஆகி பல வருஷமா பெட்லயே இருக்காரு. பாவம் இதெல்லாம் தெரிஞ்சனையும் அப்படியே டிடெக்டிவ் ஜாங் மனசே ஒரு மாதிரி உடஞ்சிரும். ஏன்னா இத்தனை நாள் வரைக்கும் அவங்க அப்பா ஒரு கரெக்டான போலீஸ் ஆபீசர், பட் என்ன ரொம்ப ஸ்ட்ரிக்டான அப்பா அப்படிங்கிற மாதிரி மட்டும் தான் நினைச்சிருப்பா. ஆனா இப்பதான் அவங்க அப்பா பண்ண ஃப்ராட் தானே எல்லாம் ஃபுல்லா டிடெக்டிவ் ஜாங்குக்கு தெரிய வந்திருக்குமா. இதனால அவனுக்கு என்ன பண்றேன்னே தெரியாது. ஒரு மாதிரி அப்படி இடிஞ்சு போன மாதிரி இருப்பான். இது பார்த்தாததுக்கு அந்த சான் வேற இன்னும் வெறுப்பேத்துவான். நீ என்ன கொலகாரன்னு சொல்லி சொன்ன, ஆனா இப்ப பாத்தியா உன் குடும்பமே ஒரு ஃப்ராட் குடும்பமா இருக்கு. உங்க அப்பா நேர்மையே இல்லாத ஒரு போலீஸ் ஆபீசர், உங்க அம்மா ஒரு சீட்டர், இப்படிப்பட்ட குடும்பத்துலதான் நீ வாழ்ந்திருக்க அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பானா. இதெல்லாம் கேட்க கேட்க நம்ம டிடெக்டிவ் ஜாங்குக்கு அப்படி வெறி ஏறிக்கிட்டே இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம டேங்கு அவனுக்குமே செம்ம கடுப்பாயிரும். உடனே நம்ம டிடெக்டிவ் ஜாங்கு கிட்ட இருக்க கண்ணை வாங்கி, நீங்க ஓரமா நில்லுங்க, இவனை நான் போட்டு தள்ளுறேன் அப்படிங்கிற மாதிரி கண்ணை வாங்க போவானா. உடனே நம்ம டிடெக்டிவ் ஜாங்கு, டே நீ மட்டும் ஏதோ நல்லவே மாதிரி பேசாத, நீயுமே இவன மாதிரி தானே, உனக்கும் அவனுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்ல, என்ன பொறுத்த வரைக்கும் 2 பேருமே கொலகாரங்க தான் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பானா. இந்த கேப்பை யூஸ் பண்ண சானு அப்படியே அவன் பக்கத்துல இருந்த கத்தி எடுத்துட்டு வந்து நம்ம டேங்க குத்தலாம்னு சொல்லி கரெக்டா வருவான். பட் நல்ல வேலையா டக்குன்ட்டு டிடெக்டிவ் ஜாங் சான் அப்படியே ஷூட் பண்ணி அதே இடத்துல போட்டு தள்ளிடுவான். அடுத்து அப்படியே இங்க சீன் கட் ஆகி ஒரு 4-5 நாள் கழிச்சு தான் காட்டுவாங்க. இப்ப டிடெக்டிவ் ஜாங்கோட அப்பாவுக்கு இறுதி சடங்கு நடந்துகிட்டு இருக்கோமா. அங்க பழைய போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாருமே வந்திருப்பாங்க. அப்போ அந்த எக்ஸ் கேப்டனும் வந்திருப்பானா. அவன் தானே டிடெக்டிவ் ஜாங்கோட அம்மா கூட ஏதோ அஃபேர்ல இருந்தவன். இப்ப அவனுக்கு நம்ம டிடெக்டிவ் ஜாங்குக்கு எல்லா உண்மையும் தெரியும் அப்படிங்கிறது தெரியவே தெரியாது. அவன் அப்படி கேஷுவலா நம்ம டிடெக்டிவ் ஜாங்க பார்த்து எப்பயும் போல சிரிச்சுக்கிட்டு இருப்பான். ஆனா நம்ம டிடெக்டிவ் ஜாங் ஒரு மரப்பா பார்க்கணும். இதுலயே அவன் கண்டுபிடிச்சிருவான். சரி அவனுக்கு ஏதோ ஒரு உண்மை தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி. இப்ப அப்படியே அடுத்து நம்ம டிடெக்டிவ் ஜாங்க இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு தான் கூப்பிடுவாங்க. என்னன்னா நம்ம டிடெக்டிவ் ஜான் தான் இப்ப சானை போட்டு தள்ளிட்டான். அது மட்டும் இல்லாம ராபினும் இறந்து போயிட்டான்ல. சோ அதை பத்தி விசாரிக்க தான் கூப்பிட்டுருப்பாங்களா. அங்க இருக்க ஆபீசர்ஸ் ஃபர்ஸ்ட் எடுத்தோனையும் இதை நீங்க உங்க செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக தான் பண்ணீங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்பாங்க. ஆனா நம்ம டிடெக்டிவ் ஜாங்க அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க, நான் செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக பண்ணவே இல்லை, அவனை கொல்லணுங்கிற நோக்கத்துல மட்டும்தான் நான் கொன்னேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாவே சொல்லிடுவானா. பட் இவன் பண்ணது தப்பாவே இருந்தாலும் சானுமே தேடப்படுற கிரிமினல் தானே. சோ இதை வந்து நாங்க ஒரு என்கவுண்டர் மாதிரி எடுத்துக்குவோம். பட் ஆனா என்ன
உங்களுக்கு லைட்டா சஸ்பென்ஷன் மட்டும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்க ஆபீசர்ஸ் தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் என்ன நியூஸ் பூரா அந்த சான் இறந்துட்டான், அது மட்டும் இல்லாம அவன் டீம் மெம்பரா இருந்த ராபினும் இறந்துட்டான். இவங்க 2 பேரும் சேர்ந்துதான் எல்லா கொலையும் பிளான் பண்ணிருக்காங்க. அதுக்கான எவிடன்ஸ்லாம் எங்களுக்கு பக்காவா கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. என்னன்னா நம்ம ராபின் இதெல்லாம் முன்னாடியே கெஸ் பண்ணிருப்பான், எப்படி ஏதாவது ஒரு விஷயத்துல மாட்டுவோம், அதனால எல்லாமே ராபினை மட்டுமே பாயிண்ட் பண்ற மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு ராபினோட வீட்டுல எக்கச்சக்க வெப்பன் வச்சிருப்பான். அது மட்டும் இல்லாம நம்ம டேங்க் யார் யாரெல்லாம் கொன்னானோ அதை இவனே கொன்ன மாதிரி ஒரு டாக்குமெண்டா போட்டு வச்சிருப்பான். இப்ப இது எல்லாத்தையும் ராபின் வீட்ல இருந்து அப்படியே போலீஸ் எல்லாம் ஒன்னொன்னு எடுத்துட்டு வந்துருவாங்களா. சோ இப்ப எல்லாமே ராபின் அகேன்ஸ்டா தான் இருக்கும். சோ அதனால இதுல டேங்க் பேர் எங்கேயுமே வராது. இது நம்ம டிடெக்டிவ் ஜாங்குக்கும் நல்லாவே தெரியும். ஏன்னா ராபின் முன்னாடியே இதை டிடெக்டிவ் ஜாங்கு கிட்ட சொல்லியிருப்பான், இந்த பிரச்சனைக்கு முழு காரணமும் நான் தான், அதனால போலீஸ் கிட்ட மாட்டினாலும் ஏன் பேர் தான் டேமேஜ் ஆகிற மாதிரி நான் வைப்பேன், கண்டிப்பா டேங்க நான் மாட்டி விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி முன்னாடியே சொல்லியிருப்பான். இப்ப அப்படியே திரும்பி அந்த இன்வெஸ்டிகேஷன் ரூம்ல தான் காட்டுவாங்க. அங்க இருக்கிற ஆபீசரும் விடாம நம்ம டிடெக்டிவ் ஜாங்க போட்டு நோண்டி நோண்டி கொஸ்டின் கேட்கும். சரி எல்லாம் ஓகே, ஷானும் ராபினும் தான் எல்லாம் பிளான் பண்ணாங்க, அப்படி பார்த்தாலுமே இதுல டேங்குக்கு 1% கூட சம்பந்தம் இல்லையா என்ன? ஏன் கேக்குறேன்னா நிறைய சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்ததுல டேங்கும் ராபினும் தான் ஒன்னா இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீங்க கடைசியா ஒரு பழைய ஃபேக்டரியில வச்சு ராபினையும் சானியும் போட்டு தள்ளியிருக்கீங்க. ஆனா எங்களுக்கு கிடைச்ச ஒரு எவிடன்ஸ்ல அந்த இடத்துல டேடும் இருந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஒரு போட்டோ கிடைச்சிருக்கே, இத பாருங்க அப்படிங்கிற மாதிரி டிடெக்டிவ் ஜாங்க கிட்ட கொடுப்பாங்களா. இப்பதான் நம்ம டிடெக்டிவ் ஜாங்க அன்னைக்கு கடைசியா என்ன நடந்துச்சு அப்படிங்கறத யோசித்து பாப்பா. என்னன்னா அன்னைக்கு சானை நம்ம டிடெக்டிவ் ஜாங்க சுட்டக்கெடுத்து டேங்க் ஒரு மாதிரி அழுதுகிட்டே நம்ம டிடெக்டிவ் ஜாங்க முன்னாடி நின்னு என்னையும் நீங்க கொன்றுங்க, அப்பனாதான் இந்த கேமுக்கே ஒரு முடிவு வரும், நாங்க இதெல்லாம் மக்களுக்கு ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கணும்னு சொல்லி பண்ணோம், ஆனாலும் நாங்க பண்ணது தப்பு தானே அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பானா. அதுக்கு டிடெக்டிவ் ஜாங்க அப்படியே பரவாயில்ல இப்பயான்னு உனக்கு புரிஞ்சுச்சு, உன்கிட்ட எந்த ஒரு பவரும் கிடையாது, ஏதோ உனக்கு இருக்க ஒரு லக்குனாலதான் ஒரு எவிடன்ஸும் மாட்டாம நீ எஸ்கேப் ஆகிக்கிட்டே இருக்க, செத்து போனவங்க எல்லாம் தப்பே பண்ணிருந்தாலும் அவங்கள கொல்ற ரைட்ஸ் உங்களுக்கு எல்லாம் யாரு கொடுத்தா, என்ன பொறுத்த வரைக்கும் நீயும் ஒண்ணுதான் அந்த சாணு ஒண்ணுதான், பட் இருந்தாலும் இன்னைக்கு நான் உன்னை கொல்ல மாட்டேன், ஏன்னா அந்த ராபின் கடைசியா சாகருக்கு முன்னாடி என்கிட்ட சொன்னதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், இதுல நான் தான் டேங்க இழுத்து விட்டேன், அவனை மட்டும் விட்டுருங்க நான் கூட சரண்டர் ஆயிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். அவனுக்கா நான் உன்னை இந்த இடத்துல விடுறேன், பட் அதுக்குன்ட்டு நீ மாட்டிக்கவே மாட்டேன்னு சொல்லி நினைக்காத, இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்கான ஒரு நாள் மாட்டுவேன், ஒண்ணு இதோட இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு எங்கேயான் தலைமறைவா போய் வாழு, இல்ல நான் இப்படிதான் கொலையா பண்ணிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி பண்ணேன்னா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கண்டிப்பா மாட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டிடெக்டிவ் ஜாங்க இவனை எதுவுமே பண்ணாம அங்க இருந்து போயிருவான். அதுக்கடுத்து இப்ப அப்படியே திரும்பி அந்த இன்வெஸ்டிகேஷன் ரூம்ல தான் காட்டுவாங்க. திரும்பி அங்க இருக்க ஆபீசர்ஸ் எல்லாம் கேட்பாங்க, நீங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட் தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியமானது, இந்த டேங்குக்கும் நடந்த கொலைகளுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்களா. ஆனா நம்ம டிடெக்டிவ் ஜாங்க அப்படியே அமைதியா இருந்துகிட்டு உங்களுக்கு முன்னாடி இருக்கிற எவிடன்ஸ் என்னென்னலாம் சொல்லுதோ அதுதான் உண்மை, இப்ப நம்ம கிட்ட இருக்கிற எவிடன்ஸ்ல ஏதான் ஒரு எவிடன்ஸ்ல டேங்க் தான் கொலை பண்ணா அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் இருக்கா, இல்ல அப்பனா அவனுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு தான் நானும் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி டிடெக்டிவ் ஜாங்க சொல்லிடுவான். அப்புறம் என்ன அடுத்து கோர்ட்ல இருந்தே இப்ப நடந்த கொலைகளுக்கும் டேங்குக்கு சம்பந்தமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவன் நேம ஃபுல்லா கிளியர் பண்ணி விட்டுருவாங்களா. ஆனா இது எதுவுமே தெரியாம பக்கத்துல இருக்க ஏதோ ஒரு ஐலாண்ட்ல தலைமறைவா நம்ம டேங்க் வாழ்ந்துகிட்டு இருப்பான். அப்படியே அங்க கிடைக்கிற வேலைகள் எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு அப்படியே அவன் காலத்தை ஓட்டிக்கிட்டு இருப்பான். இப்படியே ஒரு 4-5 மாசம் ஆயிரும். அப்ப ஒரு நாள் அங்க இருக்க ஒரு போலீஸ் ஆபீசர் திடீர்னு நம்ம டேங்க மறைச்சு உன் பாஸ்போர்ட் எடு, ஐடி எடு அப்படிங்கிற மாதிரி மிரட்டு வரா. போச்சே நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி டேங்க் நினைப்பான். ஆனா அங்க போய் அவனை விசாரிக்கிறப்பதான் இது போலி பாஸ்போர்ட், இது போலி ஐடி, அதனால இனிமேல் நீ இந்த ஊர்ல இருக்க முடியாது, ஓ ஊருக்கே போ, பட் இருந்தாலும் உன்னோட கிரிமினல் ரெக்கார்ட்ஸ்லாம் நாங்க செக் பண்ணி பார்க்கலாம் நினைச்சோம், பட் உன்னோட ஒரிஜினல் பேர்ல எந்த ஒரு கிரிமினல் ரெக்கார்ட்ஸுமே இல்ல, அதனால இப்போதைக்கு நீ ஃபேக் பாஸ்போர்ட் யூஸ் பண்ணி இந்த ஊருக்கு வந்திருக்கங்கிற கேஸை மட்டும் போட்டு உன்னை ஓ நாட்டுக்கே அனுப்பிச்சு விடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதெல்லாம் கேட்டோனையும் நம்ம டேங்குக்கே செம ஷாக் ஆயிரும், என்னடா இது நம்ம மேல ஒரு கேஸ் கூட இல்லையா, அப்ப உண்மையிலே டிடெக்டிவ் ஜாங் நம்மளை காட்டி கொடுக்கலையா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷத்தோடயே இப்ப திரும்பி கொரியாக்கே நம்ம டேங்க் வந்துருவான். சரி இனிமேலான்ட்டு நம்ம டேங்க் எந்த தப்பையும் பண்ணாம அவன் வாட்டுக்கு அவன் நார்மல் லைஃப வாழுவான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கப்பதான் டிவில ஒரு நியூஸ் ஓடும். 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அபார்ட்மெண்ட்ல 2 பேரை கொண்ட கொலகார தலைமறைவாவே இருந்தான். அவனை நேத்து யாரோ பப்புக்கு வெளியே வச்சு கொண்டிருக்காங்க. சோ 3 வருஷத்துக்கு முன்னாடி கொலகாரனா இருந்தவனை இப்ப யாரோ கொலை பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் டிவில போய்கிட்டு இருக்குமா. இத கரெக்டா நம்ம டிடெக்டிவ் ஜாங்கும் பாப்பான் டிவில. அப்பயே அவன் கண்டுபிடிச்சிருவான், ஓகே இன்னும் பையன் திருந்தல, நாட்டை திருத்துறேன்னு சொல்லி அவனோட கொலைகளை கன்னியூ பண்ண ஆரம்பிச்சுட்டான் அப்படிங்கிற மாதிரி நம்ம டிடெக்டிவ் ஜாங் கரெக்டா புரிஞ்சுக்குவோம். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம டேங்க தான் காட்டுவாங்க. அவன் அப்படியே மெயின் ரோட்ல நடந்து போய்கிட்டு இருப்பான். அப்ப தெரியாதனமா ஒருத்தன் இடிச்சிருவானா. எப்பயும் போலதான் அவனுக்கு அந்த வியர்ட் ஃபீலிங் வர ஆரம்பிச்சிரும். அப்படியே திரும்பி அந்த பர்சன் ஒரு முறை மறப்பான் பார்க்கணும். இதே இடத்துலயே இந்த டிராமா அப்படியே முடியுது. சோ என்னன்னா நம்ம ஹீரோட லக்கு இன்னும் அவன் கை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கு. அவன் கடைசி வரைக்கும் மாற போறதும் கிடையாது, மாட்ட போறதும் கிடையாது. சோ அவன் அவனோட கொலைகளை பண்ணிக்கிட்டே இருக்க போறான். அவனை பொறுத்த வரைக்கும் இதுதான் அவன் இங்க இருக்கிற மக்களுக்கு கொடுக்குற ஜஸ்டிஸ் அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். சோ இந்த மாதிரி ஒரு கன்க்ளூஷனோட இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம ஹீரோ பண்ற கொலையெல்லாம் கரெக்டா தப்பா அப்படிங்கிற உங்க எண்ணங்களை கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிருங்க. ஓகே கைஸ், வேற ஒரு கதையோட வேற ஒரு வீடியோ உங்களை பாக்குறேன். அது வரைக்கும் பை.